ஸோ எபிசோடோட ஆரம்பத்துல லூஃபி கப்பலுக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸை வெளியே கொண்டு வரான். அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லா பீரங்கி குண்டு ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை வெளியே கொண்டு வந்தான்னா நம்ம கிட்ட இப்ப புதுசா கப்பல் இருக்கு, கப்பல்ல கேனனும் இருக்கு. இப்ப இந்த பால்ஸை கேனனுக்குள்ள லோட் பண்ணி எய்ம் வச்சு ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நம்மளால எய்ம் கரெக்டா சுட முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உசோப்பு தான் எய்ம் வைக்கிறதுலயே சூப்பர் இல்லையா? உசோப்பு லூஃபியோ அதை ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நாமி அங்க இருக்கிற மேப் எல்லாம் வச்சு அடுத்து என்ன ஐலாண்ட் வருது, எங்க போலாங்கிறத பாத்துட்டு இருக்கா. இந்த டைம்ல ஜோரோ அந்த பக்கம் ஓரமா உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி அங்க தூங்குற ஜோரோ அவனோட பாஸ்ட நினைச்சு பாக்குறான். ஸோ இப்போ ஜோரோவோட பாஸ்ட காமிக்கிறாங்க. ஜோரோவோட பாஸ்ட்ல ஜோரோ ஒரு சின்ன பையனா இருக்கான். அவனோட ஊர்லயே ஒரு டோஜோவும் இருக்கு. டோஜோன்னு என்னன்னா வாழ்வித்தை, வாழ்வீச்சு, சண்டை, இந்த மாதிரி வாட்கள் சம்பந்தமான பிராக்டிஸ் கொடுக்குற ஒரு இடத்துக்கு பேர் தான் டோஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்ன பையனான ஜோரோ அந்த ஒரு டோஜோக்குள்ள போய் அங்க இருக்கிற மாஸ்டர், அதாவது சென்சே கிட்ட வம்பிழுக்கிறான். என் கூட வால் சண்டை போடுங்க, என் சண்டையில நீங்க தோத்துட்டீங்கன்னா இந்த டோஜோவை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், இந்த டோஜோவை நீங்க என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட சென்சேயும் சிரிச்சுக்கிட்டு, ஓகே ஜோரோ, நான் தோத்துட்டா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அதுவே நீ தோத்துட்டீங்கன்னா இந்த டோஜோலயே நீ ஒரு ஸ்டூடெண்டா சேர்ந்துடணும், என்கிட்ட நீ வால் பயிற்சி கத்துக்கணும், இதுக்கு ஓகே என்ன சொல்லு, நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சென்சே சொல்ல ஜோரோ கொஞ்சம் கூட யோசிக்காம கோவத்துல சரின்னு சொல்லிட்டான். அப்ப சென்சே உள்ள இருந்து குயினான்னு ஒரு பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த குயினா யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, சென்சேயோட பொண்ணு தான். சென்சே இப்ப குயினாவை கூப்பிட்டதுக்கு காரணம் ஜோரோவோட சண்டை போட வைக்கதான். ஆனா நம்ம குயினாவையும் சாதாரணமா இட போட்டுற முடியாது. ஒரு பொண்ணா இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மாஸ்டர்ங்கிறனால வாழ்வித்தை கலைகள்ல சிறந்த பயிற்சி பெற்றிருக்கா. தன்னோட வயசுல இருக்கிற சின்ன பசங்களை தாண்டி அங்க இருக்கிற அடல்ட்டை விடவுமே ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா பேட்டில்ல ஜொலிக்கிறா குயினா. சோ அப்படி இருக்க சென்சே குயினாவை தான் ஜோரோ கூட சண்டை போட அனுப்புறாரு. அப்படி ஜோரோக்கும் குயினாக்கும் நடக்கிற சண்டையில ஒரே அடியில ஜோரோ தோத்து போயிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜோரோ வால் சண்டை போட்டதே இல்லை, இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைம். சண்டையில தோத்து போன ஜோரோ ஒரு முரட்டு பையங்கிறனால நார்மலாவே அவனுக்கு கோவம் வரும். பட் இப்போ ஒரு பொண்ணு கையால தோத்து போயிட்டான் அப்படிங்கறதுனால பயங்கரமா கோவம் வந்துருச்சு ஜோரோக்கு. சென்சே சொன்ன மாதிரியே ஜோரோ அந்த டோஜோல பிராக்டிஸ் பண்ண ஒத்துக்கிட்டான். என்னதான் ஜோரோ போட்ட சவால்ல தோத்து போய் அங்க பிராக்டிஸ் பண்ண ஒத்துக்கிட்டாலும் அவன் மனசுல ஒரு புது ஆம்பிஷன் உருவாச்சு. எவ்வளவு ஹார்டா ட்ரெயின் பண்ணாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகி இந்த பொண்ணை தோக்கடிக்கணும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா அந்த பொண்ணை நான் தோக்கடிப்பேன் அப்படிங்கிற விஷயம் தான் ஜோரோவோட மனசுல ஆழமா பதிஞ்சது. ஸோ நாட்கள் கடந்தது. அங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடய ஜோரோவும் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சான். பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணா, பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணா. கிட்டத்தட்ட நைட் பகல்னு பார்க்காம எல்லா நேரமும் ப்ராக்டிஸ் பண்ணான். அவனோட எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியே அவனோட ரிசல்ட்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா ஸ்ட்ராங் ஆனா, பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேனாவும் ஆகலாம். பட் நாட்கள் கடந்தாலும் இதெல்லாம் போக குயினா அவன் தோக்கடிச்சானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. கிட்டத்தட்ட அவன் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்ட இத்தனை நாட்கள்ல குயினா கூட அவன் கிட்டத்தட்ட ஒரு 2000 முறையாவது சண்டை போட்டுருப்பான். ஆனா எல்லா முறையுமே குயினா கிட்ட அவன் தோத்துட்டு தான் இருக்கான். ஈவன் அவன் அங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ராங்கா இருந்தாலும் குயினா அவனோட ஸ்ட்ராங்கா இருக்கா. இவன் எப்ப பிராக்டிஸ் ஆரம்பிச்சானோ அப்பல இருந்தே குயினாவும் அவளை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜோரோ லெவல் 0ல இருந்து லெவல் 1, 2, 3 ஏறும்போது குயினா அதுக்கு முன்னாடி இருந்த லெவல்ல இருந்து அவ்வளவு ஏறிட்டு தான் இருந்தா. ஸோ இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஜோரோக்குள்ள இருக்கிற ஆம்பிஷன் குறையவே இல்லை, அவனோட எஃபர்ட்டும் குறையல. இன்னும் அதிகமா எஃபர்ட் போட ஆரம்பிச்சான். அப்பதான் ஜோரோக்கு தெரியுது வெறும் 2 ஸ்வாட் வச்சு அவனால தோக்கடிக்க முடியாது, எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்வாட் இருந்தா அவளை தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் 3 ஸ்வாட் ஸ்டைலே அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றான். ஆனா குயினாவை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் 1 ஸ்வாட் ஸ்டைல வச்சுதான் அவனை தோக்கடிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்படியே நாட்கள் கடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு சென்சை அவரோட புபில்ஸ் கூட உட்காந்து ஒரு மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, சென்சே உங்க பொண்ணு குயினா நினைச்ச விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அவளோட ஸ்வாட் டெக்னிக்கும் ஸ்வாடை யூஸ் பண்ற அந்த ஸ்பீடும் ஈவன் அடல்ட்ஸையே அவ தோக்கடிச்சிடறா ஈஸியா, நிஜமாவே ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு சென்சே அப்படின்னு சொல்லும் போது சென்சே சொல்றாரு அவளோட ஆம்பிஷனே இந்த வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகிறது தான். அந்த ஒரு ஆம்பிஷன் தான் அவளை இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஆக்கியிருக்கு, இதுக்கு மேலேயும் ஸ்ட்ராங்கா ஆக்கும். பட் என்னோட கவலை என்னன்னா அவ ஒன்னும் பையன் இல்லை இல்லையா, அவ ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணால என்னைக்குமே வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஆக வாய்ப்பே இல்லை, அவளால முடியாது. அவளோட அப்பாவா இது எனக்கு தெரிஞ்சும் அவளுக்கு என்னால சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியல, என்ன பண்றது, ஒரே பொண்ணா போயிட்டா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. வெளியே இருந்து குயினா இது எல்லாத்தையும் விட்டு கேட்டுறா. தன்னோட அப்பாவே தன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாரு, தன்னால முடியாதுன்னு சொல்றாரு அப்படிங்கறத கேட்ட குயினா அங்க இருந்து ஓடி போறா. அன்னைக்கு நைட்டு அந்த டோஜோவை விட்டு குயினா ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சோ இந்த டைம்ல தான் ஜோரோ அவனோட 2 ஸ்வாட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் குயினா கூட சண்டை போட வரான். அப்படி அங்க வந்து ஜோரோ பார்த்து குயினா எதுக்காக இங்க வந்து அப்படின்னு கேட்கும்போது ஜோரோ சொல்றான், இதுதான் நம்மளுக்குள்ள நடக்க போற கடைசி சண்டை, இந்த சண்டையில கண்டிப்பா ஒன்னு நான் தோக்கடிச்சிருவேன், ஏன்னா இந்த தடவை நம்ம ரியல் ஸ்வாட வச்சு சண்டை போட போறோம், வா எங்களோட சண்டை போடு அப்படின்னு ஜோரோ சொல்ல குயினாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஜோரோ ரியலா 2 ஸ்வாட் வச்சிருக்கான் 2 கையில. அதே மாதிரி குயினாவும் ரியல் ஸ்வாடுக்காக அவங்க அப்பாவோட ஸ்வாட போய் எடுக்கிறா. ஆக்சுவலி அவங்க அப்பாவோடதுன்னு சொல்ல முடியாது, அந்த டோஜோலயே இருக்கிற ஒரு புனிதமான ஸ்வாடு வாடோ இச்சி மொஞ்சி, அந்த ஸ்வாட குயினா எடுத்துக்கிட்டு இப்ப ஜோரோ கூட சண்டை போடுறா. சோ எப்பயும் போலதான் இந்த சண்டையிலேயே ஜோரோ சீக்கிரமே தோத்து போயிட்டான். தோத்து போன ஜோரோ கீழே கோவத்துல உட்காந்துருந்தாலும் குயினா மறுபடியும் ஆள ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு தன்னோட பிறப்பையே பிடிக்காத மாதிரி ஃபீல் பண்றா. தான் பொண்ணா பிறந்ததுனாலதான் அவளோட அப்பாவே அவன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேறாங்க. அவளோட கனவு மிகப்பெரியதா இருந்தாலும் அதை அச்சீவ் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு பையனா பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது ஜோரோ அங்க இருந்து கத்துறான், ஒரு பொண்ணா இருக்கிறத நினைச்சு நீ அழுகுறியா, உனக்கு வெக்கமா இல்ல,
இந்த டோஜோலயே நீ தான் சிறந்த ஸ்வாட்ஸ்மேன். என்னன்னு இல்ல, கிட்டத்தட்ட என்னை விட பெரிய ஆளுங்களையே நீ வந்து தோக்கடிச்சிருவ. உன்னோட அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த டோஜோலயே யாரும் இல்ல. ஈவன் நீ ஒரு பொண்ணா இருந்தாலும் இதெல்லாம் நீ அச்சீவ் பண்ணிருக்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நீ ஒரு பொண்ணா இருக்க அப்படிங்கறத நினைச்சு அழுகுற? நீ ஒரு பொண்ணா பிறந்துட்ட, ஆனா நீ இப்ப அதை நினைச்சு அழுது உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கலைனாலும் நான் போடுற எஃபர்ட்டையே நீ அசிங்கப்படுத்துற. நீ பொண்ணா இருக்க அப்படிங்கறத நான் என்னைக்குமே நினைச்சு பார்த்தது இல்ல. உன்னை தோக்கடிக்கணும், உன்னை விட ஸ்ட்ராங் ஆகணும் தான் நான் நினைச்சிருக்கேன். அதுக்காக நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டிருக்கேன். ஆனா இப்ப நீ அழுகிறது நான் போட்ட எல்லா எஃபர்ட்டுக்கும் அர்த்தமே இல்லாம ஆயிரும். அதனால தயவு செஞ்சு நீ பொண்ணா இருக்கங்கிறத நினைச்சு ஃபீல் பண்றதை நிறுத்து. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நம்ம 2 பேருக்கும் ஒரே ஆம்பிஷன் தான் இருக்கு, தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும். ஸோ என்ன ஆனாலும் அந்த ஆம்பிஷனை நம்ம கைவிட மாட்டோம். நம்ம 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு ஜோரோ கேட்க குயினாவும் தன்னோட அழுகையை நிறுத்திக்கிட்டு ஜோரோ கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறா. ஸோ அந்த ராத்திரி அப்படியே போகுது. அடுத்த நாள் காலையில ஜோரோவும் அவனோட ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டான். குயினாவும் அங்கிருந்து ஒருத்தர் கூட சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்படியே நேரம் கடந்துட்டு இருக்கு. பொழுது சாயும் போது ஜோரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு 3 பசங்க வராங்க. அந்த 3 பசங்க அங்க வந்து ஜோரோ கிட்ட சொன்ன விஷயம் தான் பிளாட் ட்விஸ்ட். நினைச்சு பார்க்காத விதமா குயினா இறந்துடுறா. அந்த அன்னைக்கு மதியம் படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கும்போது கால் தடிக்க விட்டு அந்த முகனையில போய் மட்டை இடிச்சு அங்கேயே இறந்துடுறா. இதை கேட்ட ஜோரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். ஜோரோ மட்டும் இல்ல, மொத்த டோஜோல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் குயினா ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாம டோஜோலயே ஒரு சிறந்த ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்க அப்பா மனசுடைஞ்சு போயிட்டாரு. ஸோ குயினாவோட உடம்புக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சென்சேயும் ஜோரோவும் தனியா பேசுறாங்க. அப்ப சென்சே ஜோரோ பார்த்து சொல்றாரு, ஜோரோ, என்னோட பொண்ணு தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணா. அவ எவ்வளவு எஃபோர்ட் போட்டாங்கிறது உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் ஜோரோ. ஆனா என்ன பண்றது, நானும் எல்லாரும் மாதிரி ஒரு ஆர்டினரி பேரண்ட் தானே. என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் குயினாக்கு எனக்கு தெரியும் ஜோரோ, உன்னாலேயே இதை தாங்கிக்கவே முடியலன்னு. பட் வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுன்னு பாத்தியா அப்படின்னு சென்சே பேசிட்டு இருக்கும்போது ஜோரோ அங்கே ஆள ஆரம்பிச்சிடறான். அழுதுகிட்டே ஜோரோ கத்துறான், சென்சே, குயினாவுக்காக, குயினாவோட கனவுக்காக நான் இந்த உலகத்தை தி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஆகி காட்டுறேன் சென்சே. இனிமேல் என்னோட லட்சியமே அதுதான். அதுக்காக நான் பயங்கரமா பாடுபட போறேன். இன்னும் 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 ஸ்ட்ராங் ஆக போறேன். தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா நான் தான் ஆக போறேன். என்ன ட்ரெயின் பண்ணுங்க சென்சே அப்படின்னு ஜோரோ அழுதுகிட்டே கேட்க சென்சே பின்னாடி திரும்பி, அப்போ இந்தா ஜோரோ, இது குயினாவோட ஸ்வாட், வாடோ இச்சிமோஞ்சி. நீ தான் இந்த வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆக போறேன்னா குயினாவோட ஆசையும் அதுதான் ஜோரோ, அவளோட கனவும் அதுதான். ஸோ இந்த ஸ்வாடை நான் உனக்கு தரேன். குயினாவோட கனவுகளோட உன்னோட லட்சியத்தை நீ நிறைவேற்ற ஜோரோ அப்படின்னு வாடோ இச்சிமோஞ்சியை ஜோரோ கிட்ட சென்சை கொடுக்க ஜோரோ அழுதுகிட்டே அதை வாங்கிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஜோரோ பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போடுறான். பயங்கரமா ஸ்ட்ராங்கும் ஆகுறான். ஆக்சுவலி இந்த டைமுக்கு அப்புறம் தான் ஜோரோ அவனோட 3 ஸ்வாட் ஸ்டைலே பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ காலங்கள் கடக்க ஜோரோ வளர்ந்துடுறான். வளர்ந்ததுக்கப்புறம் ஜோரோ அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சென்சை அப்படின்னு சென்சை கிட்ட சொல்லிட்டு அந்த டோஜோ விட்டு கிளம்புறான். அப்போ சென்சை ஜோரோ கூப்பிட்டு, ஜோரோ உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சென்சை சொல்ல ஜோரோவும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். இதெல்லாம் ஜோரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்க லூஃபியும் சோப்பும் அங்க கேனன் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதும் எல்லாரும் சாப்பிடலான்னு கிச்சன் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம கப்பலுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது இல்ல லூஃபி அப்படின்னு நாமி சொல்ல, அவனும் லூஃபியும் சொல்றான், ஆமா நாமி, நம்ம கப்பலுக்கு மியூசிஷியன் தேவைப்படுது, இப்போ மியூசிஷியன் தான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜோரோ சொல்றான், மியூசிஷியன் இல்ல லூஃபி, நம்ம கப்பலுக்கு ஒரு சமையல்காரன் தான் தேவைப்படுது, சமையல் தெரிஞ்ச ஆள் யாராவது வேணும் அப்படின்னு ஜோரோ சொல்ல நாமியும் சோப்பும் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. யாரோ கப்பலுக்குள்ள போந்து அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க. அப்போ லூஃபி என்ன சத்தம் கேட்குதுன்னு கீழே இறங்கி பார்க்கும்போது, ஸோ கப்பலுக்குள்ள வந்தவன் என்னோட பார்ட்னர் எல்லாரும் சேர்ந்து கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அட்டாக் பண்றான். லூஃபி அவனை அடிச்சு உட்கார வச்சிடறான். அவன் கத்தன சவுண்டை வச்சு ஜோரோ இந்த வாய்ஸ் இங்க கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறான். அப்போ ஜோரோ வெளியே வந்து அவனை பார்த்து, ஜானி நீயா அப்படின்னு ஜோரோ கேட்க, அவனும் யாரா எனக்கு தெரிஞ்ச மாதிரியே கூப்பிடுறது அப்படின்னு மேல பார்த்தா ஜோரோ அங்க நின்றுட்டு இருக்கான். ஜோரோ பார்த்தா அவன், அண்ணா ஜோரோனா நீங்க எங்கதான் இருக்கீங்களா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்க, அப்ப ஜோரோ சொல்றான், ஓ அப்ப ஜானி நீதானா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜானி, எப்படி இருக்க அப்படின்னு ஜோரோ கேட்க, லூஃபி சொல்றான், ஓ அப்போ உங்க 2 பேத்துக்கு ஏற்கனவே உங்களை முன்ன பின்ன தெரியுமா அப்படின்னு லூஃபி கேட்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க.